ஸோ மைல்ஸ்டோன் சார்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ மாடிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, அதில் இருக்கிற வந்து ட்ராபேக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்துட்டு இம்ப்ரூவைஸ்டு வெர்ஷன் ஆஃப் பார் சார்ட் தான் வந்துட்டு மைல்ஸ்டோன் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார் சார்ட்டோட modified version. ஓகேங்களா. இதே ஆர் certain key events in every activity which are to be carried out for the completion of the activity. ஸோ இது வந்துட்டு certain key events இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சர்வே இருக்குது, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு certain key events இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அந்த மைல்ஸ்டோன் சார்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து திரும்பி பார்க்கும்போது இல்லை வந்து ரெவ்யூ பண்ணும்போதுட்டு அதில் வந்து என்னென்ன மாதிரியான கீ ஈவெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கோம், லைக் கரெக்டாக முடிச்சிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்குறது பேர் தான் வந்துட்டு மைல்ஸ்டோன் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு சர்க்கிள்ஸ் இல்லைனா வந்துட்டு ஸ்கொயர்ஸில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைல்ஸ்டோன் வந்து என்னென்ன மைல்ஸ்டோன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு சர்க்கிள்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. லைக் சர்டன் அமௌண்ட் ஆஃப் சர்க்கிள் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளேயே வந்துட்டு நிறைய நம்பர் ஆஃப் மைல்ஸ்டோன் ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு மைல்ஸ்டோன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சர்டன் கீ ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா, these are circle or square அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு the interrelationship between milestone event and activities is not indicated. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பார் சார்ட்டில் சொன்ன மாதிரி அதே தான் வந்துட்டு மைல்ஸ்டோன் சார்ட்லேயே இருக்கும். ஆனால் வந்துட்டு இன்டர்ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கவே இருக்காது. இப்போ வந்து ஒரு ஆக்டிவிட்டிக்கு அடுத்து வந்து எந்த ஆக்டிவிட்டி வருது, இல்லை இந்த ஆக்டிவிட்டிக்கு அடுத்து எந்த ஆக்டிவிட்டி வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்டர்ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. ஸோ அதான் வந்துட்டு ரொம்ப இதில் வந்துட்டு இருக்கிற பெரிய ட்ராபேக். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் அந்த மைல்ஸ்டோன் சார்ட்னா என்ன அப்படின்னா சடன் கீ ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா குட்டி குட்டி ஈவெண்ட்ஸாக வந்துட்டு சங்காக வந்து டிஃப்ரெண்ட் இது பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த பிரிச்சிருக்கும் போது வந்துட்டு அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு ஆக்டிவிட்டியே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் நடக்குது இல்லை வந்து ஒரு ஆக்டிவிட்டியே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் வந்துட்டு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கீ ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த கீ ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத வந்துட்டு திரும்பி பார்க்குறதுக்கு பேர் தான் வந்துட்டு மைல்ஸ்டோன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு இதுக்கு பேர் வந்து சர்க்கிள் இல்லைனா ஸ்கொயரில் வந்து இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து இன்டர் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்துட்டு நெட்வொர்க் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். இதுக்கு வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அப்படி சொல்லுவாங்க. நெட்வொர்க் இஸ் த மோஸ்ட் மாடர்ன் டூல் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப மாடர்ன் நெட்வொர்க் அனாலிசிஸ் வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு மாடர்னான ஒரு டூல். அதுக்கடுத்து இது வந்து கிளியர் இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மைல்ஸ்டோன் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ரொம்ப இப்போ தான் வந்து ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கேன். நெட்வொர்க் அனாலிசிஸ் வந்துட்டு பார் சார்ட்டுக்கு அப்புறம் மைல்ஸ்டோன் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் வந்துட்டு ரீசெண்டாக கண்டுபிடிச்சதான் வந்துட்டு நெட்வொர்க் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு இந்த இன்டர் ரிலேஷன்ஷிப் வந்து கிளியராக இருக்குது. லைக் இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஈவெண்ட் தான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான இன்டர் ரிலேஷன்ஷிப். ஏன்னா வந்து இப்போ பாருங்களேன் ஒரு நிமிஷம், இந்த நெட்வொர்க் அனாலிசிஸோட டயக்ராம் மட்டும் ஒரு நிமிஷம் பாருங்கள். அதில் வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் இந்த ஆக்டிவிட்டி தான் இப்போ வந்து ஏக்கு அப்புறம் பி தான் நடக்கணும். இப்போ வந்துட்டு அதை வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆரோ மார்க் வச்சு கரெக்டாக இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ஏக்கு அப்புறம் சி தான் நடக்கணும், பிக்கு அப்புறம் டி தான் நடக்கணும், சிக்கு அப்புறம் டி தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆரோ மார்க்னால இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் வந்துட்டு நெட்வொர்க் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. It is used for highly complicated projects. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. லைக் ஸ்டீல் ஈவெண்ட்ஸ் இருக்குது, ஸ்டீல் ஒர்க் பண்ணுறோம். இல்லை வந்துட்டு ஃபவுண்டேஷன்லேயே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபவுண்டேஷனே வந்து கொஞ்சம் இன்னும் டிடிஎஸான ஒரு ரேஃப் ஃபவுண்டேஷன்லாம் போடுறோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிடிஎஸான ஈவெண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்துட்டு பார் சார்ட்டோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் வந்துட்டு நெட்வொர்க் அனாலிசிஸ். அதனால் வந்துட்டு அதில் இருக்கிற ட்ராபேக்ஸ் என்னென்ன இன்டர் ரிலேஷன்ஷிப் கிடையாது அப்படின்னு சொன்னோமா. ஸோ இப்போ வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக இதில் வந்து இன்டர் ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. இது வந்து இப்போ தான் வந்து மாடர்னான ஒரு டூல். அதுக்கடுத்து இது வந்து ஹைலி காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார் சார்ட்டில் வந்துட்டு என்ன சொன்னோம் அப்படின்னா சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இது வந்து ஹைலி காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. நெட்வொர்க் அனாலிசிஸ் இஸ் ஃப்ளோ டயக்ராம். இது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு பிக்டோரியல் ரெப்ரசன்ட். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். அது என்ன அப்படின்னா நெட்வொர்க் அனாலிசிஸ் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஷெட்யூலிங் என்ன அப்படின்னா வந்துட்டு நெட்வொர்க் அனாலிசிஸ் தான். ஸோ இது வந்து ஃப்ளோ டயக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் clearly indicate the interrelationship. ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் அந்த நெட்வொர்க் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெட்வொர்க் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோ டயக்ராம். இதில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டைம் அண்ட் காஸ்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார் சார்ட் அந்த மைல்ஸ்டோன் சார்ட்டில் விட இருக்கிற டிஸ்அட்வான்டேஜை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணுறது தான் வந்துட்டு நெட்வொர்க் அனாலிசிஸ். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைம் அண்ட் காஸ்ட்டை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து பெட்டர் யூட்டிலைசேஷன் அண்ட் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸ். ஸோ அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு இவ்வளோ தான் வந்துட்டு இது பண்ணணும், லைக் ரிசோர்ஸை வந்துட்டு இவ்வளோ தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து அலோகேட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து எஸ்டிமேஷனும் கரெக்டாக போடுறோம். அண்ட் வந்து ஈஸியாக அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட். அதாவது ப்ராஜெக்ட் வந்து எப்படி வந்து அசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஈஸியாக வந்துட்டு
ஸோ ஈஸி அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ப்ராஜெக்டை வந்து ஈஸியாக வந்து அசஸ் பண்ண முடியும். லைக் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ தான் வந்துட்டு அமௌண்ட் தேவைப்படும், இவ்வளோ தான் வந்துட்டு டைம் தேவைப்படும், இல்லை வந்துட்டு இவ்வளோ மெம்பர்ஸ் அண்ட் மென் தான் வந்து தேவைப்படுவாங்க அப்படிங்கிற வந்துட்டு ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு ஈஸியாக அசஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து நெட்வொர்க் அனாலிசிஸ் வந்து யூஸ் ஆகும். அதுக்கடுத்து வந்து இது ஒரு பிக்சர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து நெட்வொர்க் அனாலிசிஸோட நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ்ஸ் தான் சாரி பாசிட்டிவ்ஸ் தான் பார்க்குறோம். என்ன அப்படின்னா டைம் அண்ட் காஸ்ட் வந்து ஈஸியாக வந்து இது பண்ணலாம், கம்மியாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு யூட்டிலைசேஷன், அதாவது மெட்டீரியல் யூட்டிலைசேஷன், மென் யூட்டிலைசேஷன் எல்லாமே வந்து நல்லா வந்து இது பண்ணுவாங்க. ஈஸியாக வந்து யூட்டிலைசேஷன் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கான அசஸ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஈஸியாக வந்து அசஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்கு பிளானிங் அண்ட் எஸ்டிமேஷன் வந்து நல்லா வந்து பண்ண முடியும், ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஈவெண்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட். இது வந்து என்ன நெட்வொர்க்கில் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா காம்ப்ளிகேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இன்டர் ரிலேஷன்ஷிப் வந்து கிளியராக வந்துட்டு இண்டிகேட் பண்ணுறாங்க நெட்வொர்க் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டைம் அண்ட் காஸ்ட்டை வந்து கம்மியாகவே வந்து யூட்டிலைஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து ஈஸியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அசஸ்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பிளானிங் அண்ட் எஸ்டிமேஷன் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஓகேங்களா. இதை வந்து ஈஸியாக பண்ணலாம். இதான் வந்துட்டு நெட்வொர்க் அனாலிசிஸ். இதோட வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரெப்ரசன்டேஷன் கூட வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சிபிஎம் அண்ட் PERT வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஆக்சுவலி வந்து நெட்வொர்க் அனாலிசிஸ், பார் சார்ட் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறதை விட சிபிஎம் அண்ட் PERTல ஈவன் வந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கூட கேட்குறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா. இப்போ வந்து சிபிஎம் அண்ட் PERT வந்துட்டு நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். சிபிஎம் அப்படின்னா வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஇ பண்ணுறீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து ஒரு 4 years கோர்ஸ். ஓகேங்களா. இது கண்டிப்பாக வந்துட்டு 4 years கோர்ஸ் தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ வந்துட்டு இதே வந்து PERT அப்படின்னா வந்துட்டு அது வந்து பிஹெச்டி பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பிஹெச்டினா ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பண்ணுறதா வந்து வச்சுக்கோங்க. இது வந்து எது வந்து ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சாங்கன்னா PERT தான் வந்து ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த PERTல உள்ள ஒரு ட்ராபேக்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து ரெக்டிஃபை பண்ணுற விதமாக தான் சிபிஎம் கண்டுபிடிச்சாங்க. இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக வந்து அனலைஸ் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா அது வந்து லைக் PERT வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1940ஸ்லேயே வந்துட்டு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து 1950ஸ்ல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து ஓகே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஇ அதுக்கடுத்து வந்து பிஹெச்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இல்லையா. பிஇயில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து 4 years தான் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் நமக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னென்ன டாபிக்ஸாக நம்ம வந்து படிப்போம் தெரிஞ்சிடும். அது லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அதை பற்றி படிப்போம். அடுத்து கான்கிரீட் டெக்னாலஜி பற்றி படிப்போம். அதுக்கடுத்து சர்வே பற்றி படிப்போம். அதுக்கடுத்து வந்து இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம்ல ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்போம். அதுக்கடுத்து வந்து ஹார்பர் இன்ஜினியரிங் நம்ம வந்து டேஸில் பார்த்தோம்ல. அதுக்கடுத்து ஹைவேனா என்ன, அதுக்கடுத்து வந்து அதில் உள்ள மெட்டீரியலை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து பிட்டுமனை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான இதுதான் படிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும். ஆனால் பிஹெச்டியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சரி இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்களேன், ஒரு என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ப்ராஜெக்ட். நான் வந்து பிஇயில் வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ வந்து ஒரு என்விரான்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் போக தான் தெரியும். லைக் இப்போ ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த ஒரு வேஸ்ட் வாட்டர் வந்து அதை யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து அந்த பிளான்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெட்டல் வந்து அந்த பிளான்ட் வந்து எடுத்துருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து என்னென்ன மாதிரி மெட்டல்ஸ் கிடையாது, மெட்டல்ஸ் மட்டும் கிடையாது. லைக் என்னென்ன ஒரு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்மியம் எவ்வளோ எடுத்துருக்கு, ஜிங்க் எவ்வளோ எடுத்துருக்குது, அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்குதா, அதுக்கடுத்து அது ஹார்ம்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு போக தான் தெரியும். எனக்கு இதுதான் ப்ராசஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு லைக் அந்த டைட்ரேஷனை வந்து நம்ம வந்து எப்படி வேணால் பண்ணலாம். அந்த டைட்ரேஷன் வந்து ஈஸியாகவும் இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வர ரிசல்ட் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த டைமில் தான் லைக் ஒரு 4 months இல்லை 5 months வந்து ஒரு பீரியட் கொடுத்துருக்காங்க நமக்கு, அந்த ஒரு ரிசர்ச்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்தந்த டைமில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். லைக் இதுக்கப்புறம் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு கிடையாது. ஓகேங்களா. இதுக்கப்புறம் இது சப்சிக்வெண்ட் ஆக்டிவிட்டீஸாக கூட நடக்கலாம், இல்லை வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டி வந்து ஈஸியாகவே வந்து முடிஞ்சிடலாம். ஆனால் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து இவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து தப்பாக கூட அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்து டைம் ஓரியன்டாக தான் இருக்கும். ஓகேங்களா.
ஆனால் இதில் வந்து பிஇ அப்படிங்கிறது வந்துட்டு இவ்வளோ காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இது இருக்கு இல்லையா, பிஇ படிக்கிறோம் இல்லையா அதில். ஆனால் வந்து இது ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நிறைய அமௌண்ட், இப்போ வந்து நீங்களே பாருங்கள், இப்போ வந்து ரிசர்ச்க்கு பண்ணும்போது கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் சேருவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லி, அந்த பாடமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு அதில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு காஸ்ட் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ இப்போ இன்கேஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து முடிகிறதுக்கு நம்ம வந்து 5 months அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராபபிலிட்டியாக தான் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் இன்கேஸ் வந்துட்டு பிஇன்னு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், இப்போ வந்து 4 years கோர்ஸ் அப்படின்னா அந்த 4 yearsல வந்துட்டு கண்டிப்பாக அந்த டாபிக் வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, நீங்கள் இன்கேஸ் வந்து அரியர் வச்சு எழுதுனீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் ஆகும். ஆனால் வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பரான எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆன் டைம், அந்த இன் டைம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இன் டைம்லேயே வந்து கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அதான் வந்துட்டு பிஇயில் உள்ளது. ஆனால் பிஹெச்டியில் வந்து அப்படி கிடையாது. ஸோ இன்கேஸ் வந்து ரிசல்ட் வரலாம், நம்ம வந்து கரெக்டாகவே நம்ம வந்து நம்மளோட எஃபர்ட் வந்து 100% போட்டாலுமே, இல்லை நம்ம வந்து எல்லா ஒரு இது பண்ணாலுமே, எல்லா எஃபர்ட்டும் வந்து நம்ம கரெக்டாக போட்டாலுமே, ஸோ மேபி லைக் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து தப்பாக போகலாம், இல்லை வந்து ரிசல்ட் வரலாம், வராமையும் போகலாம். அந்த மாதிரி வந்துட்டு ஃபெயிலியராக கூட ஆகலாம். சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன், அந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லுவாங்க. அதுவோ இல்லாமல் வந்துட்டு அந்த இது வந்து நம்ம வந்து கரெக்டாக வராது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், பட் வரும். ஆனால் வந்துட்டு கரெக்டாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், வராது. அந்த மாதிரி வந்துட்டு மேபி அந்த சக்ஸஸோட ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ப்ளஸ் வந்து அது வந்து டைம் தான் ரொம்ப முக்கியம். லைக் நம்ம வந்து ரொம்ப நாள் எடுத்துகிட்டே போக முடியாது. இப்போ வந்து ஒரு 2 years அப்படின்னா இப்போ வந்து ஒரு பிஹெச்டி எடுத்துக்கோங்களேன், 2 years அப்படின்னா நம்ம வந்து 2 yearsக்குள்ளே முடிச்சு ஆகணும். இல்லை வந்து 2 yearsக்குள்ளே முடிக்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப அந்த இடத்துல வந்து டைமை தான் நம்ம வந்து இம்பார்ட்டண்டாக இது பண்ணுவோம். ஆனால் காஸ்ட் வந்து அந்த இடத்துல இது பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நிறைய காசு ஆகுறதுனால கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு இப்போ ரிசர்ச்சில் வந்துட்டு ரொம்ப வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இது வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ இந்தியாவே எடுத்துக்கோங்களேன், நம்ம வந்து ரிசர்ச்சில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து இன்னும் வந்து இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன்லேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணல அப்படிங்கும்போது ரிசர்ச்சில் எப்படி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டி ஓரியன்டாக. ஸோ இப்போ வந்து ஆக்டிவிட்டி ஓரியன்டாக வந்துட்டு இதுதான் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். ஆனால் பர்ட் அப்படிங்கிறது இது வந்துட்டு நம்ம வந்து பிஹெச்டியில் வந்துட்டு ஈவெண்ட்டாக தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம குட்டியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்கான ஒரு சிபிஎம் அண்ட் பர்ட்டுக்குள்ள இடையில இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா.